friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான வகையில் அவங்க இப்போ தான் வந்து ப்ளவுஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப ஈஸியான வகையில் எப்படி வந்து லைனிங் கிளாத் தைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்க போகிறாங்க. நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க இல்லைங்களா. ஆக அவங்களுக்காக சிம்பிள் மெத்தட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப பொறுமையாக நம்ம இன்றைக்கி வந்து கிளியராக பதிவு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸோட கார்னரையும் அடுத்த பீஸோட கார்னரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா நிற்கும். நம்மளுக்கு வந்து நெக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கலாம். ஸ்லீவை வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் ஓட்டிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவையும் அதே மாதிரி. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கிளாத் ஒரு காட்டனாக இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மாதிரி பின் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கிளாத் வந்து நழுகாமல் இருக்கும். அடுத்தது கிளாத் அப்படி ஓப்பன் பண்ணி போட்டு லைனிங் கிளாத் மேலே லைன் ஓட்டிக்கோங்க. பின்னை எடுத்துட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அது மேலேயே ஒரு ஸ்டிச் போடணும். மெயின் கிளாத்தில் போடக்கூடாது, லைனிங் கிளாத்தில் தான் போடணும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தினுடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க ஒரு ஸ்டிச் போடலாம், இல்லை டபுள் ஸ்டிச் பிடிக்கும் அப்படின்னாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ். டபுள் ஸ்டிச் வந்து கொஞ்சம் அழகாகவே இருக்கும். 1/4 இன்ச் கேப்பில் போட்டால் போதுமானது. 1/2 இன்ச் போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது, 1/4 இன்ச் போதுமானது. ஸ்லீவை ஓரங்கள் அனைத்திலும் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கவனமாக போடணும், ஏன்னா லைட்டாக சுருக்கம் இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. லைட்டாக சுருக்கங்கள் இருந்ததுன்னா அது லாஸ்ட்டாக தான் அது தெரிய வரும். நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி ரெடி பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் ஓட்டிக்கோங்க. அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத் மேலேயே வந்து ஒரு லைன் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் உள்பக்கம். நம்ம லைனிங் கிளாத்தில் லைன் ஓட்ட போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து உள்பக்கமாக போயிடும், வெளிப்பக்கம் தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம மெயினில் ஓட்டிக்கலாம். மெயின் கிளாத்தில் 1/4 இன்ச் கேப்பில் ஒரு லைன் ஓட்டிக்கோங்க. மற்ற 3 பக்கமுமே நீங்கள் வந்து ஒரு லைன் ஓட்டிக்கிட்டால் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸ் இருக்கிற எல்லாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு பட்டியுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேக் பார்ட்டை ரெடி பண்ணிடலாம். பேக் நெக் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அது மாதிரி பின் போட்டுக்கலாம்.
காட்டனாக இருந்தால் தேவைப்படாது, இந்த கிளாத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கார்னர் ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இது மாதிரி நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து பட்டி மடித்து அடிக்க போகிறோம். பேக் பார்ட்டில் 1/2 இன்ச் அளவு அல்லது நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு மடித்து அடிச்சுக்கோங்க. நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். 3/4 இன்ச் மடித்து மறுபடியும் 3/4 இன்ச் மடிக்க போகிறேன். 1/2 இன்ச்சில் 3/4 ப்ளஸ் 3/4 1/2 இன்ச் டோட்டலாக. நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் நேர் கீழே எடுங்க. 1/2 இன்ச் அகலத்தில் 2 to 3 இன்ச் லென்த்தில் டாட் பிடிச்சிக்கோங்க. அதே போல் 2 பக்கமே பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு. ராங் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பின் போட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து ரைட் சைடும் பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ராங் சைடும் தையல் போடுறோம். நெக்கில் இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/4 இன்ச் அளவு இருந்தால் போதுமானது. அது கம்மியாகவே இருந்தாலே போதுமானது. நம்ம கார்னரில் தானே ஓட்டுறோம், கம்மியாக இருந்தாலே போதுமானது. ஃபுல்லாகவுமே லைன் ஓட்டிடுங்க. மெயின் கிளாத்தை வந்து லைட்டாக நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல். உள்ளார சுருங்கி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, திருப்பி பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். நம்மளுக்கு ஒன் சைடு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் அடுத்த பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதே போல் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ 2 பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அளவு ப்ளவுஸில் கிராஸ் வந்து எனக்கு 2.5 இன்ச் வந்தது. 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச் குறிச்சிருக்கேன். டாட் வந்து எனக்கு 2 இன்ச் வந்தது. அதை வந்து அப்படியே குறிச்சிக்கிறேன். அளவு ப்ளவுஸில் கிராஸ் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன் 3 இன்ச். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து, தையலுக்கூட சேர்த்து 2 டாட்டையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டுக்காக மார்க் பண்ண இடத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அளவுகள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். கட் பண்ண அந்த 2 இடத்தையும் ஜாயிண்டாக வச்சுக்கோங்க. 1 இன்ச் அகலம் வரும்.
லென்த் வந்து நம்ம 2 to 3 இன்ச் வச்சுக்கலாம். அதே போல் ஓப்பன் லென்த்து சென்டராக மடிச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு 2 இன்ச் லென்த்தில் லைன் போட்டுக்கோங்க. 2 டாட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டாட்டோடைய எண்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அந்த எண்டை கையில் எடுத்தோம் அப்படின்னா 3வது டாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சென்டராக வரும். ஆம்கோலில் சென்டராக ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு 3வது டாட். 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக அகலத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். லென்த்து வந்து 3.5 இன்ச் to 4 இன்ச் வரலாம். நம்மளுக்கு ரைட் சைடு பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் நெக்ஸ்ட் பார்ட்டையும் ரெடி பண்ணிக்குவோம். அதே போல் தான் ஃபஸ்ட்டு டாட்டை நம்ம லைட்டாக தூக்கணும் அப்படின்னாக்க ஆம்கோலில் சென்டராக ஒரு சுருக்கம் கிடைக்கும். அதை 3வது டாட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போது 2 பார்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். ஓப்பன் லென்த்தோட எண்டிலிருந்து பேக் பார்ட்டோட எண்டு வரைக்கும் உள்ள அளவுகளை அப்படியே வந்து பட்டியில் நோட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3.25 இன்ச் கிடச்சிருக்கு. அதே போல் ஃபஸ்ட்டு டாட்டில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ப்ளஸ் கீழே எண்டு வரைக்கும் அப்படின்னா எனக்கு 2.25 இன்ச் கிடச்சிருக்கு. அதை நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிராஸ் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி 3 இன்ச் வச்சோம். அந்த 3 இன்ச்சையும் வந்து இந்த பட்டியில் நோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு டாட்டுடைய சென்டரும் நம்ம போட்ட லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து சைடு லென்த் வரைக்கும் 7 இன்ச் கிடைக்கிது. அந்த 7 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு லென்த்துக்கு கீழே பேக் பார்ட்டோட எண்டு வரைக்கும் 3 இன்ச் கிடைக்கிது. அந்த 3 இன்ச்சையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டிக்கு தேவையான அளவுகள் நோட் பண்ணியாச்சு. ஸ்கேல் வச்சு அந்த அளவுகளை ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே எடுத்து அந்த பட்டி மேலே வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுகள் அப்படியே அந்த பட்டியில் ஒட்டிரும். இப்போ வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். மறுபடியும் அளவெடுக்க தேவையில்லை. இந்த பதிவில் பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், கிராஸ் பீஸ் வந்து நெக்லைனில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும், சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணலாம், டோட்டலாக எப்படி நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பதிவை பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.